வலுவான காற்றின் உதவியுடன் விரைவாகச் சென்று கொண்டிருந்தது நம்பிக்கை. தொடர்ந்து 85 மரக்கலங்களும் சென்று கொண்டிருந்தன. கேப்டன் பிளம்பார்க் மேல்தளத்தில் நின்று புகைப்பிடித்துக் கொண்டிருந்தான் அல்லவா? சரி, எதற்காக இந்த மரக்கல கூட்டம் கருங்கடலை நோக்கி செல்லுகிறது? கருங்கடல் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது? ஆம், கருங்கடலையை இன்னும் அவர்கள் அடையவில்லை. அவர்கள் 600 மைல்கள் இந்த நதிப்படுகைகளில், அதாவது வாரணேஷ் நதியிலும் டான் நதியிலும் பயணித்து பின்புதான் கருங்கடலின் முகத்துவாரத்தை அடைய முடியும். எதற்காக அவர்கள் கருங்கடலுக்கு செல்லுகிறார்கள்? காலத்தின் பின்னோக்கி பார்ப்போம். சக்கரவர்த்தி பீட்டர் ஆட்சிக்கு வரும்போது ரஷ்யா துருக்கியின் சிற்றரசாக விளங்கிய கிரிமியாவிற்கும் கப்பம் கட்டி கொண்டிருந்தது. அவர்களுக்கு கடற்கரை துறைமுகம் என்று பெரிதாக எதுவும் ரஷ்யர்களுக்கு இல்லை. இருந்தது ஒன்றே ஒன்று, ஆர்கேஞ்சல். வடகடல், அதாவது வடதுருவத்திற்கு பக்கம் 6 மாத காலம் பனி மூடி கிடக்கும் ஆர்கேஞ்சல் மட்டுமே அவர்களுக்கு துறைமுகம். அந்த துறைமுகத்தின் வழியாகத்தான் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் நடந்தது. ஐரோப்பிய வர்த்தகர்கள் ரஷ்யாவின் மிகச்சிறந்த மரங்களையும் கப்பல் கட்டுவதற்கான நாரியர் பொருட்களையும் பொட்டாஷ் போன்ற வெடியுப்பையும் கீல்களையும் மிக குறைந்த விலைக்கு வாங்கிச் சென்றனர். ஏனென்றால் ரஷ்யாவிடம் கப்பல்கள் இல்லை, கடற்படை இல்லை. ஆகவே அடிமாட்டு விலைக்கு ரஷ்ய வர்த்தகர்கள் பொருள்களை கொடுத்தார்கள். ஆகவேதான் கருங்கடலில் தனக்கு ஒரு துறைமுகம் வேண்டும் என்பதற்காக சக்கரவர்த்தி பீட்டர் துருக்கியோடு போர் தொடுத்தார். கருங்கடலின் முகத்துவாரத்தில் இருந்த அசோவ் என்ற கோட்டையை அவர் கைப்பற்றினார். அப்பொழுது துருக்கிய சாம்ராஜ்யத்தோடு கிரிமியாவின் தார்த்தாரியர்களும் சேர்ந்து போர் புரிந்தனர். இருப்பினும் ரஷ்யா கோட்டையை கைப்பற்றியது. அதன் பிறகுதான் ரஷ்யாவிற்கு ஒரு விஷயம் விளங்கியது. அதாவது சக்கரவர்த்தி பீட்டருக்கு ரஷ்யாவுக்கோ ஒரே ஒரு கோட்டையை பிடிப்பதற்குத்தான், அதாவது அசோவ் கோட்டையை பிடிப்பதற்குத்தான் தெம்பிருந்தது. ஆனால் துருக்கிய சாம்ராஜ்யத்தோடே சண்டையிட முடியுமா? ஆகவேதான் துருக்கிய சுல்தானோடு சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான தூதரை அவர்கள் இந்த நம்பிக்கையில் ஏற்றி சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு கப்பல் மட்டும் போதாது, மிகப்பெரிய மரக்கல கூட்டத்தோடு சென்றால்தான் சுல்தான் பேச்சுவார்த்தையில் இறங்கி வருவார் என்று கணக்கு போட்ட பீட்டர் இந்த மரக்கல கூட்டத்தை ஏற்பாடு செய்து நதிப்படுகைகளில் கட்டி அதை கடலை நோக்கி கொண்டு செல்கிறார். இப்படித்தான் இந்த மரக்கலங்கள் நம்பிக்கையை பின்தொடர்ந்து நம்பிக்கையோடு சென்று கொண்டிருந்தன. இனி பார்ப்போம். தென்மேற்கில் திரும்பிய பின் பயணம் எளிதாக இருந்தது. ஸ்டெபியில் மூடுபனி சூழ்ந்த விசும்பில் சூரியாஸ்தமனத்தின் மாட்சிமை சிறிது நேரமே தென்பட்டது. சூரியன் விரைவாக மறைந்த அந்த நேரத்தில் கொடிக்கப்பலின் துப்பாக்கி இடிமுழக்கம் செய்தது. கப்பலின் மணிகள் நேரத்தை அறிவித்தன. விளக்குகள் பாய்மர உச்சிகளுக்கு ஏற்றப்பட்டன. கப்பற்பாய்கள் மடிக்கப்பட்டன. நங்கூரங்கள் ஆற்றில் விழுந்து தண்ணீரை சிதறடித்தன. இருண்டிருந்த ஆற்றங்கரைகளில் தீ மூட்டப்பட்டது. உக்ரேனிய கோசக்குகள் நீட்டி முழக்கி கூப்பாடு போட்டன. அப்போஸ்டில் பீட்டர் என்ற கப்பலின் உடற்பகுதியில் இருந்து ஒரு வான வெடிகுண்டு பறவைகளை அச்சுறுத்தியவாறு விண்ணை நோக்கி பறந்து சென்றது. இந்த கப்பலுக்குத்தான் ஜார் தலைவனாக இருந்தார். அதிகாரிகள் இரவு உணவுக்காக போஜன அறையில் கூடினர். அந்த விருந்து களிப்பூட்டுவதாக இருந்தது. அக்கம் பக்கத்து கப்பல்களில் இருந்த அட்மிரல்களும் கேப்டன்களும் உச்சவட்டத்து பாயர்களும் இங்கே விருந்துண்ண வந்தனர். திப்னாகோர்ஸ்கி மடத்தின் அருகில் இந்த மரக்கல கூட்டம் நெருங்கிய போது இந்த கடற்படையோடு போரிஸ் கோலிட்சின் என்ற பாயர் கம்பெனி கட்டிய 6 கப்பல்களும் சேர்ந்து கொண்டன.
இந்த நிகழ்ச்சியை கொண்டாடுவதற்காக கப்பல்கள் எல்லாம் சுண்ணாம்பு கரை அருகே நின்றன. மடத்தின் தோட்டத்தில் திறந்த வெளியில் 2 நாட்கள் விருந்துண்டு வேடிக்கையாக பொழுதுபோக்கினார்கள். அவர்கள் கொம்புகளை இசைத்தும் ஊதியும் கொச்சையாக தமாஷ் செய்தும் துறவிகளை, அதாவது மடங்களின் துறவிகளை வருத்தத்தில் ஆழ்த்தினார்கள். 800 மரக்கலங்களில் இருந்தும் துப்பாக்கிகளை பிரயோகம் செய்து துறவிகளை திகிலடையச் செய்தார்கள். மீண்டும் கப்பற்பாய்கள் நதியெங்கினும் புடைத்து கொண்டன. உயர்ந்த கரைகளையும் மண் சுவர்களாலும் மிலாறு வேலிகளாலும் சூழப்பட்ட சிறு தர நகரங்களையும் புதிய பாயர்களது எஸ்டேட்டுகளையும் மீன் பண்ணைகளையும் மடங்களின் எஸ்டேட்டுகளையும் மரக்கலங்கள் கடந்து சென்றன. பான்ஷின் நகரத்தை நெருங்குவதற்கு முன்னால் அவர்கள் இடது கரையில் கால்முக் குதிரை வீரர்களையும் வலது கரையில் கசக்குகளையும் கண்டனர். கால்முக்குகள் நீண்ட குத்தியிட்டுகளை வைத்திருந்தனர். காசக்குகள் வாகன்களால் அமைந்த சதுரத்திற்குள் 2 துப்பாக்கிகளை நிறுத்தியிருந்தனர். இடது கரையில் கால்முக்குகள், வலது கரையில் கசக்குகள். குதிரைப்படை, குத்தீட்டிகள், துப்பாக்கிகள். அவர்கள் எதற்காக அங்கே நின்றார்கள்? அதனால் கப்பற்படைக்கு என்ன பிரச்சனை? மீண்டும் கேப்டன் பிளம்பர்க்கின் நாட்குறிப்பை புரட்டுவோம். அடுத்த காணொளி.